டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒரு நார்மலாக்குறது ஒண்ணு, இன்னொரு ஆக்ஷன்ல ஏதாவது டக்குன்னு இதை பாக்குறது எப்படி பண்றது ஒரு ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு. I think so. It's a method actor. இல்ல எல்லாருமே I mean நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49 48 அப்படின்னு சொல்லி வரும்ல, எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார், லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பா மெசேஜ்ல பேசிக்கிறோம், பேசதான் வராது. ஆமா நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க தான் சொல்லுங்க கரெக்ட்டா. நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, நான் கரெக்ட்டா இல்ல அக்காவே ஒரே மாதிரி தான் பார்த்தேன், தங்கச்சி ஒரே மாதிரி தான். கரெக்ட். இப்போ நீங்க पर्सनலா என்ன அது இன்புட்ஸ் போடிங்க அப்படி சொல்லுங்க. இல்ல அத வந்து ஆக்டரா போட்டுருப்பாங்க, கண்டுபிடிச்சவங்க தான் சொல்லணும். அததான் நான் சொல்றேன். அவர் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும், அதுக்கு அப்புறம் அக்கா வந்து லெஃப்ட்ல இப்படி கை வச்சிருந்தாங்க, தங்கச்சி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நின்னுட்டாங்க. ஏதோ பண்ணிருக்கீங்க அப்பா. நான் கிளிப்புமே சேமா இருந்தாங்க. கிளிப்பு சேமா. கிளிப்பா ஒரு கலர்ல ரெண்டு கிளிப் வாங்கிருப்பாங்க. அது எவ்வளவு சீரியஸா எடுக்கறாங்கல அவங்க. நான் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. என்ன அந்த ஷூட்ல நீங்களும் தானே இருந்தீங்க? இருந்த ப்ரோ டக்குனு கிளிப் கிளிப் இல்ல, தலையில மாட்ற கிளிப் இல்லப்பா விட்டுருங்க. ட்வின்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ், உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க காமிச்சீங்க? இல்ல எப்படி அதை வந்துட்டு ஹோம்வொர்க் பண்ணீங்க அப்படினா எப்படி இந்த கேரக்டருக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு என்ன வித்தியாசம்? ஆமா இல்ல ஸ்கூல் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் இருக்காங்க. பாக்குறதுக்கு தான் லைட்டா வேற மாதிரி இருப்பாங்க, மேனரிசம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட இந்த ஆஸ்திரேலியால இருக்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா ஸோ கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அம்மா மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா. இந்த பொண்ணு வந்து ஒரு மாடர்ன் யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி, நான் இந்த சொன்னேன் கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி. சரி இப்போ வந்து டக்குனு அக்கா நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க அக்கா ஓகே இத வச்சு போலாம் ஸ்பாட்லயே பண்றாங்க டக்குன்னு. நீங்க பண்ணுங்க. நீங்க நான் அப்படியே அக்காவை பண்றதுனா நீங்க அக்கா தங்கச்சியா இருந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க ட்வின்ஸ் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி நீங்க ட்வின் இருந்தா எப்படி இப்ப அண்ணன் என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. தம்பி வந்து யூஸ்ல நாசா சயின்டிஸ்டா. டேர்ம்ஸ்லாம் கூட சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் கேரக்டரைசேஷன். சரி நீங்க அண்ணன் தம்பிக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒரு நார்மலாக்குறது ஒண்ணு, இன்னொரு ஆக்ஷன்ல ஏதாவது டக்குன்னு இதை பாக்குறது எப்படி பண்றது மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும். டக்கு டக்குன்னு அதுக்கு மட்டும் கண்ணு நிக்காது. I think so. It's a method actor. இல்ல எல்லாருமே என்னது இப்பதான் பிரீத்தி வந்து இன்கார்பரேட் பண்ணாங்கல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல, அதான் மெத்தட். தெரியாது. ஓகே வண்டியை திருப்பி watch இதே மூவி for further reference. லைவ்ல கேரக்டரோடே தான் இருப்பாங்க. கேரக்டரா வாழ்வாங்க. இவ்ளோ ஒரு அதாவது ஸ்டார்டிங்லயே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது சூப்பரான விஷயம். சோ கண்டிப்பா பிரீத்தி நல்லா அமைஞ்சிருச்சு. ஆங்கர் வேற பிரீத்தி நீங்க சொன்னீங்க அதான் ஆங்கர் வேற காட்றேன் போறாரு. அதுல ப்ரோ நீங்க சொல்லுங்க, லவ் அப்படிங்கிற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு நான் ஆகாஷ்ல. சோ இதை கேட்கும் போது யூ தாட் யூ கேன் புல் ஆஃப் திஸ், இந்த இது பண்ணிட முடியும்னு தோணுச்சா? எப்படி இருந்துச்சு இந்த கதையா கேட்கும் போது? இப்போ நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு, பட் லவ் சொல்லாத ஒரு லவ் படம் கஷ்டமா தான் இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49 48 அப்படின்னு சொல்லி வரும்ல,
எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ல லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும் அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆகாஷ் வந்து அந்த டேக்லாம் எடுக்கப்பட்டது உண்மைதான். உண்மைதான் எடுத்தோம் டப்பிங்லயும். ஆனா ஆர்டிஸ்ட்ல இருந்து அழிக்கப்பட்டது உண்மை. நல்லா இருக்கு ப்ரோ. என்கிட்ட 2 பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இதே முரளின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் கிளைமேக்ஸ், கடைசி வரைக்கும் அதனால சொல்லல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் சார், இந்த படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பயோபிக் இல்லையா? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணாங்க. இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. உண்மையிலே அவன் மண்டே அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிசிக்ஸ் கிளாஸும் டியூஷனுக்கு டென்னிஸ்க்கும் இதான் ரொட்டீனா இருக்கும். தினைக்கு பாப்பா பேசவே மாட்டான். ஆனா ஒரு பொண்ணு தான் மாத்தி அப்படியே இருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க? எழுதி கொடுத்தீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஏய் வெயிட், அந்த கதையை சொல்லுங்க. இல்ல அப்பெல்லாம் மெசேஜ்ல அனுப்பி பேசிடுறேன், பேசதான் வராது. இங்க வா சொல்ல வேண்டியது. பாப்பா ஆஃப்டே ஃபேஸ்புக்ல இருக்கு. ஜிடாக்ல ஆர்குட் தெரியும். ஆர்குட் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? இல்லம்மா நான் சொன்னது இல்லம்மா. நான் வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப சொல்ல அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எந்த மாதிரி எப்படி? சொன்ன? அது எப்படி? அத முதல்ல லிஸ்ட் போடு. சொல்லு. அப்புறமா என்னன்னு சொல்லு. நான் வந்து அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு எப்படி மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு. அவங்களுக்கு மட்டும் தெரியாது. தூரமா நம்ம காலேஜ் டயத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒண்ணு, 6th படிக்கும்போது ஒண்ணு, 12th படிக்கும்போது ஒண்ணு, காலேஜ் படிக்கும்போது ஒண்ணு, எல்லாமே ஒன் சைடு. எல்லா வாட்டியுமே இப்படி தூரம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்க, சேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓகே பார்த்துட்டு ஓகே, இப்படியே போயிடுச்சு. காலேஜ்லலாம் வந்து லிட்டரலி நான் வந்து அதான் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே இல்ல வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். என் மனசு இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல. அதோட அதான் என் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபோசல் ஸ்கில். பாருங்க படம் வரைஞ்சாராம். நானும் அதே கலை தானே படிச்சேன். ஜூனியர் ஆமா ஜூனியர் சுதாரண லோசிக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்லுங்க. அது நான் லவ் எல்லாம் பண்றேன். எனக்கு தெரியும், சொல்லுங்க. என்ன இல்லடா, நான் வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகேடா இந்த பொண்ணு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கிளப்பி விட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகர் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏபா என்ன நினைக்கிறேன், நான் பொண்ணு நினைக்கலையே, அது ஸ்டேப் போர்டு இங்கிலீஷ் மீடியம், அதனால இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவேன். அது வந்து என்ன நினைக்கிறேன் கேட்டு அப்புறம் வந்து அது பேசி சண்டையாகி நல்லாவே பண்ணலடா விட்டுட்டேன். அப்புறமேல சரி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா +1 +2 படிக்கும் போது சரி அப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனா யாரை நம்ம செலக்ட் பண்ணி கிட்ட போனோம் அண்ணான்றாங்க. சரி போங்கண்ணா, நீங்க அண்ணா சொல்லே வச்சிருக்கீங்க, நான் லவ்வே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் பண்ணவங்களை கலாய்க்கிறது, செங்கல் சைக்கோ மாதிரி எரிஞ்சு பிரிக்கிறது. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த கேங்கா மாறிட்டேன். சுதாரணை வந்து எந்த காலேஜ் ஒப்படைக்கும் போது எங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். லவ் பண்றாங்க இல்ல, லவ் பண்றவங்க ஒன்னா சேர்ந்து வெளியே கிளாஸ்ல இப்ப லவ் பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்க, இங்க வந்து நாங்க ஈவென்ட் போறோம் அப்படின்னு லவ் பண்றது. ஒரு லவர் கூட எல்லாரும் பிரிக்கடா அப்படின்னு பொறுப்பு என் கையில பேட் இருக்கு. இப்ப மூடர் கூட யாரு பேசல அடின்ற மாதிரி லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க, இங்க வாங்கடா, உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய லவ் பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான், அந்த சாபம் தான். ஆனா சரி வித்தியாசமான அதுக்காக
ரேஞ்சுக்காக சொல்றேன். அதுக்காக நீ சொல்லக்கூடிய அப்படி இருந்துமே சில ஜோடி இருப்பாங்க இல்ல, கையை இப்படி பிடிச்சு பாத்துருப்பீங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒட்டின மாதிரியே இப்படி போவாங்க, எங்கடா போவீங்க அப்படின்ற மாதிரி. உங்க காலேஜ் NIT, உங்க காலேஜுக்கு தான் நாங்க கல்ச்சுரல்ஸ் வருவோம். இவர் மிஸ்டர் ஃபெஸ்டம்பராமே ஃபேஷன் ஷோலாம் பயங்கரமா பண்ணுவாராமே. ஷாக் ஆயிட்டேன். அது வந்து ஃபேஷன் ஷோவா? இதே அந்த இன்டர்வியூல சொன்னா. ஆனா நான் வந்து 2017ல அவங்க காலேஜ்ல சரி நான் அவாய்ட் பண்றேன். அடுத்து சரி நீங்க சொல்லுங்க எந்த ஃபேஷன் சொல்ல போறீங்க? சத்தியமா பார்த்தது 2017 2018 பேட்ச் நான். நீங்க 18 நீங்க அதாவது கிராஜுவேட் பண்ணது 2022. ஓகே. நான் 17 பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. அப்ப வாங்க. 17 முடிச்சிட்டீங்களா? நான் 17 முடிச்சேன். நீ போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து இங்க நல்ல வேளை நான் காலேஜ்ல இல்ல, ஏங்க இல்லன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிருப்பேன் நான். ஆனா அந்த காலேஜ்ல போனாலும் ஒரு வைபா இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாரி ஒரு குர்தா போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவர் டக்குனு வந்தா என்ன சும்மா இங்கிலீஷ்லயே பேசுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் காமெடி ப்ரோக்ராம்ல வந்து ஃபுல்லா உட்கார்ந்துருப்பாங்க. சீரியஸாவே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரிதான் நம்ம இதே முறையில வந்து உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரீத்தி, சுதாகர் கேரக்டர், எஸ்டிஆர் ஃபேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, எனக்கு ஏஞ்சல் தான் சொல்லணும். சரி ஏஞ்சல் யார சொல்லனா உன் பேர் நீயே சொல்லு. இல்ல இல்ல எனக்கு பாப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் அண்ட் பாப்பாயா டிராவல்டே சொல்லி தான் சொல்லுங்க. என்ன ஏதோ வேண்டாத பர்சன்ட் மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜரோட இன்ஸ்பயர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் பிடிக்கும். சுதாகர் கேரக்டர் அதை விட ரொம்ப சாய் ப்ரோவால பண்ண முடியல நம்ம படத்துல ஒரு பார்ட் ஆஃப் தி படம். எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்க ப்ரோ? அது எவ்வளவு டஃபா இருக்கு? அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் பண்ணிட்டு நடுவுல பண்ணாங்க. இப்ப இதுவாவே இடமாவே வரல. ஜாகரிக்கு அவரு அங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு. நான் ப்ரோமோ அடிச்ச மனோ அவர் தான் பண்ணாரு. மனோஜ் சார் தான் பண்ணாரு. சோ அங்கேயே நாங்க ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சாய் தான் வர வேண்டியது. சாய்க்கு விசா இஷ்யூஸ். அதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரோ, எங்களெல்லாம் டீம் அமெரிக்கா, அவர் வந்து அதித்தியோட சேர்ந்துட்டாரு. நிறைய பேத்துக்கு டீம் கிடைக்கல. ஒரு 10 பேர் கிடைக்கல. அவங்க எல்லாம் ஒரு கேங் இங்க. சரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லவே இல்ல ப்ரோ படத்துல? நான் நடிக்கவே இல்லைங்க. இல்ல இல்ல ப்ரோ நீங்க எந்த கேரக்டர் பிடிச்ச எழுதுனீங்க? எல்லா கேரக்டரும் இல்ல எனக்கு வந்து. ஆனா உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான், சுதாகர் மாதிரி. அதுவும் விக்ரம் இல்ல, வேற ஒரு பையன். அவன் உண்மையிலேயே 10th வரைக்கும் எங்க கூட தான் படிச்சான். 11th 12th பாலிடெக்னிக் போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் பார்த்து எங்கன்னே தெரியல. அதனாலதான் ஸ்கூலுக்கு போட்டு இருக்க மாட்டாரு கேரக்டர்லயே. அவர் கிடைச்சா பிறகு தான் சொல்லிடுவோம் ப்ரோ. அருண் ப்ரோ பாலிடெக்னிக் காலேஜ் படிக்க போறீங்க, அப்படியே போயிட்டீங்களா? ஆமா, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரீகனெக்ட் ஆவாங்க பார்த்துட்டு. ஆமா, திருப்பி நீங்க வந்தாதான் அடுத்த பார்ட்ல இவர் இருக்காரு வாழ்க்கை என்னன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா அடுத்த கேள்வி இல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் யாரா கேளுங்க. ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ ஏன் கேட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. எது ஃபர்ஸ்ட் லவ் சொல்றாங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் அந்த டக்குன்னு அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருக்கான். அதனால வந்து அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. ஒரே கேள்வி சரி, அடுத்து அமெரிக்கா. நம்மளோட ஷூட்டிங்ல ஒரு மேஜர் சங்க் வந்து அமெரிக்கா மெமரிஸ். எனக்குலாம் forever in my heart தான் அமெரிக்கால. இங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மெமரினா என்ன? ஃபேவரட் திங் பிடிச்ச ஃபுட் என்ன? அமெரிக்கா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது சம்பந்தப்பட்டு சுத்தி நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அது மாதிரி கேக்குறேன். சோ அதான் முக்காவாசி நேரம் அங்க போய் நம்ம ஊர் ஐட்டம் தான் தேடி சாப்பிடணும். அதை தாண்டி ஆனா யூஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெசல்னு ஒரு இடம் போயிருந்தோம். அந்த இடம் ஈவினிங் கரெக்டா அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு, ஆமா ஒரு தியேட்டர்ல படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்டு படத்துக்கு போயிருந்தீங்க. இல்ல ப்ரோ, அந்த ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க ஓபன் தியேட்டர்ல. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு யூஎஸ்லயே ரொம்ப பிடிச்சது. அதான் சூப்பர். ஏஞ்சலின் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சதுக்கு
அதுக்கப்புறம் அத்தரை வந்து நம்மள எங்கேயாவது சாப்பிட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு வாட்டி வந்து அந்த முசல்ஸ் வாட் இஸ் இட் அந்த மசில்ஸ் ஷெல்லோட இருக்கும்ல, அது ஒரு பெரிய பவுல்ல ஒரு இதுல போட்டு ஒளிச்சு உட்கார்ந்து ப்ரோ. அது அப்பதான் நான் பாத்திருக்கேன். அது ஒரு பெரிய பவுல் நிறைய வாங்கி வச்சுட்டு நம்ம 4 பேர் உட்கார்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. அது செம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற சாப்பிடுறோம். நல்லா இருந்துச்சு. செம்ம இருந்துச்சு. ஒரு பவுல் காலையில நாங்க ரெண்டாவது வச்சு நிறைய கூட சேர்ந்துருச்சு. அவ்வளவு கடலை மாதிரி ஸ்டீவன்ல பார்த்து நானும் வாங்கி சாப்பிடலாம்னு ஒரு தடவை வாங்கினேன்டா. அது போட்டு அதே எக்ஸ்பிரஷன் தான் வருது, போக மாட்டேங்குது. அது என்னடா அதுங்கிற மாதிரி வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூயார்க் நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர தமிழ் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அப்போ வந்து நியூயார்க்ல போனோம்னா இங்க வந்து போலாம் வாங்க பார்க் சென்ட்ரல் பார்க் போலாம். நாங்க போறோம் போயிட்டே இருக்கு. இன்னும் 2 தடவை வந்துடும் 3 தடவை பக்கம் தான் போலாம் நினைச்சு கூட்டு போனா 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு போய் பார்க்ல போனா எல்லாம் வெயில், நம்ம நிழல்ல போய் உட்காரோம்ல, அங்க எல்லாம் சட்டையை கட்டிட்டு வெயில்ல படுக்கிறாங்க போயிட்டு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த சம்மர்ல போயிருந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஓரமா சட்டையே போடாம சுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு அது எல்லாம் இருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த பார்க்ல இருந்து அடுத்த எண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து திருப்பி நம்ம ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு அப்படியே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பாப்போம்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்க நடந்து போகும்போது இங்க இந்த அந்த ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அங்க அந்த மாதிரி இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இதை எடுத்திருப்பாங்க. பேசிட்டு அப்படியே இதுக்கப்புறம் போனா இதயம் முரளி இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல ஒரு 10 நிமிஷமா சிக்னல் ஸ்டாப் பண்ணா டைம். ஆமா டைம் ஸ்கொயர்ல அந்த ஒரு சீக்வென்ஸ் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போது எல்லாரும் கரெக்ட். ஆமா கரெக்டா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கேமரா கரெக்டா வரணும், நம்ம எல்லாம் ஒழுங்கா ஆடணும், அவங்க வரவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இட் வாஸ் லைக் ஆமா செம்ம பண்ண இருந்தது. நைஸ் பிரீத்தி. ஆக்சுவலா டெய்லி ஷூட்டே செமையா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிரேக் விடும் போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல சுத்திட்டு இருந்தோம்ல, அது செமையா இருந்துச்சு. ஆனா சென்ட்ரல் பார்க் செமையா இருந்துச்சு, ஹட்சன் பார்க் செமையா இருந்துச்சு. அந்த பிரேக்கப் சீன் போட்டு வச்சு தோசை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தோசைக்கு பயங்கர டிமாண்ட் ஆயி போச்சு. அன்னைக்கு கடைசி தோசையை ஒரே ஒரு தோசை வாங்கி எல்லாரும் பிச்சு பிச்சு அவர் செம திட்டு நம்மள. நான் இவ்வளவு நேரம் தோசை மாவு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர்ல இருந்ததும் செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அன்னைக்கு வெளியில போனோம் ஒரு நாள். கோனி ஐலண்ட் அது வேற லெவல். கோனி ஐலண்ட் ஆக்சுவலி அது செமையா இருந்துச்சு. ஆமா சன்செட் அங்க நல்லா இருந்துச்சு. அங்க நம்ம ஷாட் கோனி ஐலண்ட்ல ஒரு டெலிபர் தொலைச்சிட்டல நீ. ஆமா கோனி ஐலண்ட்ல பால் போட்டா பொம்மை கிடைக்கும். வீடியோ இருக்கா எங்க யார் கிட்டனா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ ப்ரோ ஆக்சுவலி 2 பொம்மை ஜெயிச்சா. நான் ஒரு பொம்மை ஜெயிச்சேன், ப்ரோ ஒரு பொம்மை ஜெயிச்சாரு பால் போட்டு. கோனி ஐலண்ட் செமையா இருந்துச்சு. நைஸ். அதுல வேற ஒரு 2-3 எல்லா ரைடும் போன வேற. ஐயோயோ அது வெறும் எக்ஸிபிஷன். அங்க அது ஒரு பெரிய இந்த தீம் பார்க்லாம் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி ஏறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா ரைடும் நீங்க வந்தீங்கல்ல. அப்புறம் அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. நிஹாரிகா வரல. நிஹாரிகா ரைடுக்கு வரல. கரெக்ட்.